ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 நவம்பர் வெனஸ்டேவோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் வியூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்கள் பாலாஜி. இந்த சேனலில் உங்களுக்கு டெய்லி 9 AM நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் யூஸிங் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஓவரால் மார்க்கெட் வியூவில் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரேக் டவுன் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ரீடெஸ்ட் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் 19,222க்கு. எங்கே இருந்துன்னா இங்கேருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட்டு 3 டேஸாக உங்களுக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்காக தான் மேலே போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த என்கல்ஃபிங் கேண்டலையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் ரீடெஸ்ட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு நேற்றோட ப்ரீ மார்க்கெட் வியூலையும் நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டால் ஓவரால் அப்சைடு எப்போ அப்படின்னா, இங்கே ஒரு பிரேக் டவுன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பிரேக் டவுன் வந்து இன்வேலிட் ஆகும், ஓகேங்களா? ஸோ 19,560, ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம செல்லிங்லேயே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ரீடெஸ்ட்டுக்காக தான் வந்திருக்கான். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் ஒரு இம்பல்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சைஸ்க்கு இங்கே வருது அப்படின்னா 18,470 18,500 தான் உங்களுக்கு ஓவரால் டார்கெட்டாக இருக்கும் நிஃப்டியோடது. ஸோ அப்சைட் அப்படின்னா 18,560 கிராஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்து மேலே எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். மேலே போகுதுன்னா உங்களுக்கு நியூ ஹை வரைக்கும் போகலாம், 20,500 வரைக்கும் போகலாம் இந்த ஹையை உடைக்கும் போது, ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம செல்லிங்கில் தான் இருக்கணும். நேற்றோட போஸ்ட் மார்க்கெட் வியூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கேப் அப் ஓப்பனிங் ஆகிட்டு நம்ம சொன்ன ரிவர்சல் பாயிண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பியரிஸ் கேண்டில் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட்டோம். ஸோ ரிவர்சல் ஆகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த க்ரீன் லைன் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த க்ரீன் லைனில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் அதே க்ரீன் லைன்லேயே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸும் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ரீன் லைன் பிரேக் டவுன் கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெட் லைன் வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருந்திருக்கும், ஓகேங்களா? எதனால் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்குது டே சார்ட்டில். இந்த கேண்டிலோட லோ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பிரேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம இப்போ ஓவரால் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் பார்த்தீங்களா டே சார்ட்டில். ஸோ அதில் ஒரு இம்பல்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த க்ரீனோட லோ உடைச்சா தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் 18,940. இதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக வந்து ஒரு 19,500 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அரௌண்டு 440 பாயிண்ட்ஸ். ஸோ வந்து மார்க்கெட் ஃபஸ்ட் ஹாஃபில் பியரிஸாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல பியரிஸ்னஸ் கிடைக்கல, 3 o'clock மேலேயும் வந்து ஒரு பியரிஸ்னஸ் கிடைக்கல, அந்த லாஸ்ட் கேண்டிலும் அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ வந்து இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நம்ம கேப் டவுன் எதிர்பார்க்க முடியாது. எதனால் அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுத்துருக்கிறதுனால, ஓகேங்களா? ஸோ இங்கே லாஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா கேப் டவுன் நம்ம எதிர்பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆக போகிறதில்ல, ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் ஸ்லைட் கேப் அப் தான் உங்களுக்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வியூ படி உங்களுக்கு லைன்ஸ் நோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து 19,145 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 200 தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட். அண்ட் தென் ரிவர்சல் ஜோனை நம்ம 90,222லேருந்து 19,233 உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது நேற்றோட ஹைக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே போகாது, ரிவர்சல் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் போகும். ஸோ அப்சைடில் உங்களுக்கு 19,145 பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இது தான் ஃபஸ்ட் டார்கெட். டவுன் சைடில் உங்களுக்கு நேற்றோட லோ பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் தென் செகண்ட் டார்கெட். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு சைட்வேஸ். ஸோ கேப் அப் ஓப்பனிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது, ஓகேங்களா? இந்த க்ரீன் லைனுக்குள்ளே. ஸோ இந்த க்ரீன் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் பை என்ட்ரி வித் 1 கேண்டில் ஸ்டாப் லாஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட்டை வந்து ஜஸ்ட் ஒரு 50-55 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வச்சுருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் உங்கள் பொசிஷனை கண்டினியூ பண்ணலாமா இல்லை மறுபடியும் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற எக்ஸிக்யூஷன் டிசிஷன்லாம் நீங்கள் அப்போ தான் எடுக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வியூ நிஃப்டியோடது. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஆக்சுவலாக எங்கே சொல்லியிருந்தோம் அப்படின்னா 43,330 உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அதே இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்காக வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனு நம்ம ரிவர்சல் ஜோன் சொல்லியிருக்கோம். ஆரஞ்சு லைன் எல்லாமே ரிவர்சல் லைன்ஸ். ஸோ
ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த இம்பல்ஸ் கரெக்டிவ், மறுபடியும் ஒரு இம்பல்ஸ் இதே சைஸ்க்கு கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓவரால் மார்க்கெட் வியூ படி சேம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் எப்போ உங்களுக்கு பை ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னா, பிரேக் டவுன் கேண்டில் வந்து இந்த ஜோனில் இருக்குது, 43,840 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் கிடைக்கும். அதாவது இந்த பிரேக் டவுன் வந்து இன்வேலிட் ஆகும். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, செல் சைடில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 43,840 நம்ம எடுத்துக்கலாம். இதை பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஷார்ட் பொசிஷன்லேருந்து வெளில வந்துடணும். அண்ட் தென் மார்க்கெட் மறுபடியும் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நேற்றோட போஸ்ட் மார்க்கெட் வியூ பேங்க் நிஃப்டியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங், ஸோ நம்ம ரிவர்சல் பாயிண்ட் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் தென் ஃபுல் ரெட் ஆகிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கேயும் சொல்லியிருந்தோம், இந்த க்ரீன் லைன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸிங்கே வந்து நம்ம க்ரீன் லைனில் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் மேலே கிடச்சிருக்கு. அண்ட் தென் 1 2 3rd பாயிண்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த 3rd பாயிண்ட்டில் ரிவர்சல் எடுத்தால் மட்டும்தான் அந்த 3rd பாயிண்ட் வந்து வேலிட் ஆகும். அதுக்கப்புறம் அதாவது இன்றைக்கான மார்க்கெட் வந்து இதோட லோ 42,740 ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும்போது, நம்ம நேற்றோட மார்க்கெட்லேயும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு பிரேக் டவுன் நடக்கணும். 42,700 ஒரு பிரேக் டவுன் நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஓவரால் மார்க்கெட்டில் ஒரு இம்பல்ஸ் நடக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இம்பல்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஆல்மோஸ்ட் 41,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நேற்றோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல் பியரிஷ்னஸ், அதுக்கப்புறம் ஸ்லைட் அப் ட்ரெண்ட், அண்ட் தென் அதுவும் பியரிஷ்னஸாக முடிஞ்சிருச்சு. ஸோ 3 PM மேலேயும் வந்து ஒரு நல்ல பியரிஷ்னஸாக இருக்கிறதுனால நம்ம கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். பட் சப்போர்ட்டில் தான் இருக்கும். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் வைக்கல. ஸோ கேண்டில் வந்து என்னமோ வந்துட்டு போகுதுங்க. நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கேண்டில்ஸ் வரும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் அந்த கேண்டில்னால கீழே க்ளோஸ் வைக்க முடியல இந்த இடத்துல. ஸோ வந்து அது பியரிஷ் கேண்டிலாக இருந்தாலுமே அது ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகும். ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வியூவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு ட்ரெண்டோட ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இங்கே ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இது அவ்வளோ வேலிட் கிடையாது. ஸோ இதை வச்சு வந்து ஒரு சின்ன ப்ரெடிக்ட் மட்டும் பண்ணலாம், எந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து உங்களுக்கு இந்த ஹை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் மறுபடியும் அந்த ரிவர்சல் ஜோன், அண்ட் தென் செகண்ட் டார்கெட், அண்ட் தென் மிட் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் பை எடுக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் பை எடுக்கலாம். இல்லை அப்படின்னா பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து இந்த லெவல், அதாவது இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் இருக்குது பாருங்கள் டே சார்ட்டில். ஸோ இதோட லோக்கு கீழே பிரேக் டவுன் கொடுத்தா ஒரு நல்ல பியரிஷ்னஸ் இருக்கும். ஸோ பிரேக் டவுன் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு ஒரு மறுபடியும் ஒரு செல் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுப்பீங்க. ஆனால் அது மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். ஸோ இது மேலே போயிட்டுருக்கும் போதே உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். வந்து எந்த டைமில் எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், உங்கள் ஸ்டாப் லாஸை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும், இல்லை வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணுமா அப்படிங்கிற டிசிஷன்ஸ்லாம் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் தான் எடுக்க முடியும். வந்து இதுதான் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வியூ. ஸோ மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரெண்டோட ரேஞ்ச் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து இந்த ஹையை உடச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் இது தான். அண்ட் தென் லோ உடைக்குதுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பர்ஃபெக்டாக பிரேக் டவுன் ஆகுதான்னு பாருங்கள், ரீடெஸ்ட் எடுக்குதான்னு பாருங்கள். ஸோ ரீடெஸ்ட்டில் செல் அடிச்சுட்டு ஃபஸ்ட் டார்கெட்டாக இதை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே வந்து மிட்லேயே வந்து பாதி தான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னா 827 580 ஒரு 200 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணிக்கோங்க. செகண்ட் டார்கெட் இந்த லோ வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பர்ஃபெக்டான டிமாண்ட் ஜோன். ஸோ இதில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி வராமல் இருக்கிறதுக்கே நிறையா சான்சஸ் இருக்கும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் வந்து ஒரு நல்ல செல் என்ட்ரி கிடைக்கும். லெவல்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.